வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்ம சேனல் டே பை டே நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. சப்ஸ்கிரைபர் ரேட்லேயும் சரி, வியூஸ்லேயும் சரி. நாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 3500+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 1 lakhக்கு மேலே நமக்கு வியூஸ் போய்ட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான் காரணம். இந்த எல்லா கிரெடிட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு தான் தருவேன். ஏன்னா நம்ம கமர்ஷியல் சேனல் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம ஒரு எஜுகேஷனல் சேனல். ஸோ கமர்ஷியல் சேனலோட கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது நான் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேரில் நான் கற்றுக்கிட்ட என்னுடைய நாலேஜை மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தமிழில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உருவானது தான் இந்த iKarumpalagai அப்படிங்கிற யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடி தான் போயிட்டுருக்கு. பட் இது நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டேன்னா என்ன டாபிக் போடலாம், இதுக்கு எங்கெங்கேருந்து கண்டென்ட் எடுக்கணும், எந்தெந்த சைட்டை படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட்டை வெறுமனே நான் சொல்லித்தர முடியாது. அதுக்கு தியரிட்டிக்கலாக என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதுக்கான கண்டென்ட்டையெல்லாம் நான் கேதர் பண்ணி அதையெல்லாம் கிளப் பண்ணி ஸோ எப்படி சொல்லணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோ க்ரியேட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து ஸ்லைட்ஸ் போட்டு இந்த மாதிரி நிறைய ஒர்க் அதில் இருக்குது. ஸோ ஈவன் நான் எடிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய சேனலில் என்னுடைய நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் கண்டினியூஸாக பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பேசும்போது எனக்கு நிறைய கேப் வரும், மூச்சு இழுப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிடுவேன். ஸோ ஆனால் நீங்கள் வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு எந்த நாய்ஸும் இருக்காது, எந்த கேப்ஸும் இருக்காது. நான் படப்படன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆகும். ஸோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் எனக்கு 3 days வேணும். கான்செப்ட் யோசிக்கிறதுலேருந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும். இதே கொஞ்சம் பெரிய லென்த்தியான கான்செப்டாக இருந்துச்சுன்னா எனக்கு 1 week ஆகும். இதுக்கு என்னுடைய ரெகுலர் ஒர்க்குக்கு இடையில தான் இதை நான் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதையும் நான் விடக்கூடாது. என்னுடைய ஸ்பேர் டைமில் நான் இதையும் பண்ணணும். இதனால தான் ஒரு வீடியோவுக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் டிலே ஆகுது. நிறைய டைமில் வீடியோவை என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா நம்ம சேனலில் ஒரு கான்செப்டை எடுத்து எவ்வளவு ஷார்ட் டைமில் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக சொல்லலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் நான் மினி பைட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். ஸோ மினி பைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இனிமேல் டெய்லி மோர் தேன் 1 வீடியோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்கிட்ட எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ எல்லா கண்டென்ட்டையும் ரொம்ப ஷார்ட் டைமில் அப்படியே சிம்பிளாக சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே லிங்க் பை லிங்காக பார்த்துக்கிட்டே வாங்க. எனக்கு அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஈஸியாக நிறைய நாலேஜ் ஷார்ட் டைமில் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் ஏற்கனவே ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது லெஸ் தேன் 1 minute கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் நம்ம வீடியோ போட போகிறோம். அது இல்லாமல் இந்த மினி பைட்ஸுங்கிற கான்செப்டில் மோர் தேன் 1 minutes பட் எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்காது. அதுக்கு நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ண போகிறதில்ல. எனக்கு டக்குன்னு ஒரு கான்செப்ட் தோணுச்சுன்னா அது அப்படியே ஒரு வீடியோவை போட போகிறேன். பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் கான்செப்ட் யோசிப்பனோ, என்னென்னலாம் எனக்கு ரெக்யர்மெண்ட்டுவோ, எந்த மாதிரிலாம் கேட்பாங்களோ அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் யோசிப்பேன். அந்த சொல்யூஷன் நீங்கள் அப்படி திங்க் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி எல்லாரும் திங்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. பட் நான் என்ன திங்க் பண்ணுறேனோ அந்த சொல்யூஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது எப்படி நம்ம அந்த ஐடியா வர்றது, அந்த ஐடியாவை எப்படி கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நான் இந்த மினி பைட்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் போட போகிறேன். ஸோ இந்த சீரீஸ் நான் ரொம்ப இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு வீடியோவும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இது வரைக்கும் நீங்கள் எப்படி மற்ற வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த மினி பைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் ஆதரவு கொடுங்க. என்னடா ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க, ஏதோ எண்டே இல்லாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்களே அதை பார்ப்பீங்க. ஸோ நம்மளுடைய யூடியூபுங்கிற சேனல் மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் போடக்கூடிய அப்படியே அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ரீல்ஸாக போட போகிறேன். உங்களுடைய கொஸ்டின்ஸு, டவுட்ஸு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணால் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம், யூடியூப்லேயும் கேட்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் நம்ம ஒரு போஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கோம். யூடியூப்பில் எந்த வீடியோ போட்டாலும் இங்கே நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு போஸ்ட் போடுவோம். நீங்கள் எங்கே வேணால் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப்பில் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மினி பைட்ஸ்க்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.